பேப்பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 டெத் சோல்ஜர்ஸ். இதை எழுதினவங்க ஜீன் அரசநாயகம். இவங்க ஒரு ஸ்ரீலங்கன் ரைட்டர். ஸோ இந்த போமில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் சிவில் வார் நடந்திருக்கும். 1983 to 2009 வரைக்கும் சிவில் வார் நடக்குது, ஓகேவா? ஸோ அந்த சிவில் வார்னால் ஏற்பட்ட இம்பேக்ட், அதனால் நிறைய பேரோட உயிர் போயிருக்கும், நிறைய பொருள் இழப்புகள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதோட நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இந்த போம் வந்து எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த போமோட டைரக்ட் மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஒரு பிக்சரை பார்த்த உடனே ஒரு சோல்ஜர்ஸ் 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. அவங்களோட அந்த பிக்சரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்னதெல்லாம் தோணும் அப்படின்றது தான் இந்த போமில் நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். ஒரு ப்ரூட்டல் கான்ஃப்ளிக்ட் வந்து இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் விடுதலை சிறுத்தை இயக்கம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதனால ஏற்பட்ட அந்த ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், சிவில் வார்னால் அந்த இம்பேக்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த போமை எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த சிவில் வாராக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வார் ஃபீல்டு, இதுக்கெல்லாம் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, பொயட் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் சிவில் வார் நடக்கிற டைமில் அங்கே இருந்ததுனால இவங்க அந்த பிளட்ஷெட்டாக இருக்கட்டும், வார் ஃபீல்டு எல்லாத்தையுமே இவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஹாரிஃபிக்காக இருக்கும், டெரிஃபிக்காக இருக்கும் அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நான் கண்ணால் பார்த்ததுனால அதோட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எனக்கு தெரியும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த போமை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார் ஃபீல்டில் அவங்க பார்த்த ஒரு விஷயத்தை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காமனாக சொல்ல வர்ற அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய டிவிஷன்ஸால் செப்பரேட் ஆகிருக்கிறோம். அது வந்து கேஸ்ட், ரிலீஜியன், லோ கிளாஸ், ஹை கிளாஸ், ரேஸ், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது நம்மளை செப்பரேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில, ஸ்டேட்ஸ்க்கு இடையில நடக்கிற அந்த ஒரு வார். நம்ம வந்து பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக அந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஒரு வாரில் போய் முடியுது. அதோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்து விக்ட்ரி கிடச்சிதா, டிஃபீட் கிடச்சிதா அப்படின்றத தாண்டி நிறைய பேரோட லைஃப்பை தான் நம்ம இழந்திருக்கோம் இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சில்ட்ரன் நிறைய பேர் அவங்களோட பேரண்ட்ஸையும் இப்படி தான் இழந்துட்டு இருக்கிறாங்களே தவிர, இதனால் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த விக்ட்ரி வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அவங்க சைடில் நிறைய பேரை இழந்து தான் அவங்க அந்த விக்ட்ரியை வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விக்ட்ரி எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இவங்க கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய டிவிஷன்ஸால் செப்பரேட் பண்ணப்பட்டிருந்தாலும் டெத் அப்படின்றது எல்லாருக்கும் காமன். டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது உன்னை வந்து டெட் பாடின்னு தான் அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர, நீ ஒரு சோல்ஜரா, இந்த நாட்டுக்காக நீ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற, இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் டெத் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஃபைட் எதுவுமே வராது, நிறைய பேரோட உயிர் போகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த வார் ஃபீல்டில் இருந்ததுனால இவ்வளோ டெரிஃபிக்கான ஒரு வார் அகெயின் வேண்டாம், தேவையில்லாத விஷயத்துக்காக இவ்வளோ ஃபைட் பண்ணி நிறைய பேரோட லைஃப்பை நம்ம இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நவ் த 2 ஆப்பனன்ட் சோல்ஜர்ஸ், 2 ஆப்போசிட் சைடில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து இறந்து கிடக்குறாங்க. பூமியில் படுத்து கிடக்கும்போது அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன் இதில் ஃபேஸ் டு ஃபேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளும் ஃபைட் பண்ணிட்டு முகம் கொடுத்து கூட பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்தாலும் அது ஃபைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கணும், அவங்களோட கோவத்தை வெளிக்காட்டுறதுக்காக மட்டும்தான் அவங்க முகத்தை பார்க்கணும். இந்த மாதிரி அவங்களோட முகத்தையே பார்க்க விருப்பம் இல்லாமல் இருந்த 2 பேர் இப்போ டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் படுத்திருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸாக இருந்தாலும், அவங்க 2 பேரும் ஆப்பனண்ட்டாக இருந்தாலும் இப்போ 2 பேரும் ஒன்றா தான் பக்கத்தில் படுத்திருக்காங்க, ஓகேவா? இப்போ அவங்க இறந்து போயிட்டதுனால அவங்களுக்குள்ளே இருந்த அந்த டிஃப்ரென்சஸாக இருக்கட்டும், ஐடென்டிட்டி, ஆங்கர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட சேர்ந்து இறந்து போயிடுச்சு. ஸோ எந்த விஷயமுமே இப்போ லைவ்லியாக இல்லை அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கேரி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு கோவமாக இருக்கட்டும், வெஞ்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தூக்கிட்டே இருப்போம். நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து எல்லாத்தையுமே பரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வாழும்போது எதுக்கு அவ்வளோ கோவத்தை, அவ்வளோ வன்மத்தை நம்ம தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொயட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆப்பனண்ட்டாவோ ஒரு எனிமீஸாவோ இருக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்களோட லைஃப் ஓவர், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவங்க யார், இவங்களுக்கு இவங்க எனிமியா, இந்த மாதிரி எந்த ஒரு டாப்பிக்குமே இனி வராது. அவங்களோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க 2 பேரையுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. 2 பேருமே டெட் பாடிஸ் அப்படின்ற ஒரே கண்டிஷனுக்கு கீழே வந்துட்டாங்களே தவிர, அவங்க ஆப்பனண்ட், இவங்க சோல்ஜர்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி
2 பேரும் ஈக்குவலான இப்போ ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. தென் அவங்களோட யூனிஃபார்ம் எப்போவுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட ஆர்மி யூனிஃபார்ம் மேலே தனி ப்ரைடு இருக்கும். அது ஒரு நேஷ்னாலிட்டியை காட்டுற மாதிரி, அவங்களோட பவர் அண்ட் கரேஜை காட்டுற மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நினச்ச அந்த யூனிஃபார்ம் வந்து இப்போ ஒரு யூனிஃபார்மாக ரொம்ப கரேஜியஸான ஒரு ஆஸ்பெக்டாக கன்சிடர் பண்ணப்படலை. ஜஸ்ட் அவங்களோட அந்த கோல்டு பாடிஸ் இறந்து போனதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாகவே அப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ இறந்து போன அந்த ஒரு டெட் பாடிஸை கவர் பண்ணுறதுக்கான ஒரு கிளாத்தாக மட்டும்தான் அதை பார்க்குறாங்க. ஸோ யூனிஃபார்ம்னு சொல்லி எவ்வளோ ஹைலைட் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லாமல் வேனிஷ் ஆயிடுச்சு. ஈவன் அது வந்து ஒரு சோல்ஜரோட பாடியில் ரொம்ப ப்ரைடாக இருந்தாலும் மக்கள் அதை வந்து அவ்வளோ பெருமையாக பார்க்குறதில்ல. எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வார் ஃபீல்டில் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சோல்ஜர் இறந்து கிடக்குறாங்க, அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு யூனிஃபார்ம் வியர் பண்ணியிருக்கிறாங்கன்னு யாருமே நினைக்கல. எல்லார் கண்ணுக்குமே அது ஜஸ்ட் ஒரு கிளாத்தை தான் தெரியுது. ஸோ 2 பேரோட பிளட்டுமே இப்போ வந்து மிங்கிள் ஆகுது. நம்ம இறந்த உடனே நம்ம பாடியிலேருந்து பிளட் ரிலீஸ் ஆகும்போது அது நேராக எர்த்தில் தான் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த பிளட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியை சேர்ந்தவங்க, வேறு வேறு சைடில் இருக்கிறவங்க. அப்படி ஆப்போனண்ட்டாக இருக்கிற இவங்க 2 பேரோட பிளட்டுமே சேம் எர்த்தில், அவங்க இருக்கிறது ஒரே சர்ஃபேஸில் ஒரே பிளேஸில் தான் அவங்க 2 பேரோட டெட் பாடியும் இருக்கும்போது நான் வந்து ஆப்போனண்ட், அதனால இந்த பார்டரை தாண்டி தான் என்னோட பிளட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களோட கண்ட்ரோலை மீறி நடக்கிற ஒரு விஷயம். அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பாடியில இருந்து பிளட் வந்து லீக் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த பிளட் 2 பேரோட பிளட்டுமே ஒன்றா மிங்கிள் ஆகுது. அவங்களால எதுவுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து ரெட் ரிவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 2 பேரோட ரத்தம் மட்டும் கிடையாது, அந்த வார்ஃபீல்டு ஃபுல்லாகவே ரத்தமாக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீமில் போய் கலக்கிற அளவுக்கு அவ்வளோ ரத்தம், எங்கே பார்த்தாலுமே பிளட் ஷெட்ஸாக இருக்குது. பிளட் வந்து ஒரு நார்மலாக ஒரு வாட்டர் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுமோ அவ்வளோ ஸ்பீடாக எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாரிஃபிக்காக அவங்களோட அட்டாக் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே மறைஞ்சு எல்லாருக்கும் சேம் பிளட் சேம் ஃப்ளஷ் தான் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. யாரை வெட்டினாலுமே ஒரே மாதிரியான ரெட் கலர் பிளட்டு தான் அங்கே வரப்போகுது இல்லையா? ஸோ அதை தான் ரெட் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குரூப்புக்கு வந்து சண்டை வருதுன்னா, ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்க, இறந்து போக போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஓடி வந்து அவங்கள வந்து பார்ப்பாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும், இந்த மாதிரியெல்லாம் நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட இவங்களை காம் டவுன் பண்ணுறதுக்கோ உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கோ யாருமே இல்லை. எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே எப்படிடா எஸ்கேப் ஆகி ஓடன்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே ஒரு சோல்ஜர் இறந்து போயிட்டாரு, அவரோட லைஃப் முடிஞ்சு போச்சு. அதை கன்சோல் பண்ணுறதுக்கோ அவரை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கோ அவரை லிஃப்ட் பண்ணி அழுகுறதுக்கோ யாருமே அந்த இடத்துல இல்லை. ஸோ இங்கே வந்து விக்ட்ரியாக இருக்கட்டும், ஆனராக இருக்கட்டும், எதுவுமே இல்லை. ஒரு சோல்ஜர் வந்து அவரோட நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காரு. ஸோ அந்த சாக்ரிஃபைஸை ஆனர் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, இந்த விக்ட்ரியை கொண்டாடுறதுக்கும் யாரும் இல்லை. அவங்க வந்து எதுவும் ஆஃபன் மாதிரி அந்த இடத்துல கிடக்குறாங்க. ஸோ அவங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து எந்த இடத்துலையும் அக்னாலேஜ் பண்ணப்படலை. வார் ஃபீல்டில் வந்து மொத்தமாக இறந்து போகிறாங்க இல்லையா? ஒரு அட்டாக் நடக்குது, அப்போது ஒரு சோல்ஜர் இறந்து போனாங்க அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் சேவ் பண்ணி அந்த ஒரு சோல்ஜர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வார் ஃபீல்டுன்றப்போ நிறையா சோல்ஜர்ஸ் இறந்து போவாங்க. ஸோ எல்லாரையும் மொத்தமாக கொண்டு அங்கே அடுக்கி வைக்கும்போது இவங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி அவங்கள வந்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வார் ஃபீல்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ 10ஓட 11ன்ற மாதிரி தான் இவரோட டெட் பாடியும் அங்கே இருக்கே தவிர இவரை யாரும் ஹைலைட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சைலண்ட் ஸ்டேட் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த கன் ஷாட்டாக இருக்கட்டும், இவங்க ஒவ்வொருத்தரும் ஷவுட் பண்ணி அங்கே ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ சைலண்ட் ஆகிடுச்சு. இறந்து போயிட்டாங்க, அவங்க நினச்சாலும் இதுக்கப்புறம் அவங்களால கத்த முடியாது, மற்றவங்கள அட்டாக் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஸ்டேட்டில் இப்போ இறந்து போய் அங்கே கிடக்குறாங்க. 2 பேரோட 2 ஆப்பனன்ஸோட அந்த கிரேவ்யார்டும் சேமாக தான் இருக்க போகுது. 2 பேரையும் ஒரே மாதிரி மண்ணுக்குள்ளே தான் பரி பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ இங்கே எந்த விதமான டிஃப்ரென்ஸையும் நம்மளால் பார்க்க முடியாது. 2 பேருமே ஒரு அன்நேம்டு அன்மார்க்டு விக்டிமாக மாற போகிறாங்க.
அவங்க எல்லாரையுமே சோல்ஜர்ஸ், இத்தனை சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க, இத்தனை சோல்ஜர்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிருக்கு, இத்தனை சோல்ஜர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லி தான் ஜென்ரலா அவங்கள அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர, இந்த பெர்சன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யாருமே அட்ரஸ் பண்ண போறதில்ல. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ரெகக்னிஷனும் கிடைக்காது அப்படின்றப்போ, நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்குன அந்த விக்டரியோ, இல்ல அந்த டிஃபீட்டோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் வருது. பர்ப்பஸ் என்ன? நீங்க ஒரு பர்ப்பஸே இல்லாம உங்களோட லைஃப முடிச்சுக்கிறீங்க. இவ்ளோ ஃபைட் பண்றீங்க. இதனால நெறைய பேரோட லைஃப் தான் போகுதே தவிர, உங்களுக்கு ஒரு விக்டரி கிடைச்சாலும் அது சாட்டிஸ்ஃபைடா இல்லன்றப்போ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொயட் அந்த வார் ஃபீல்ட்ல இருந்ததுனால அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல. தேவையில்லாம இத்தனை பேரோட லைஃப் போகுதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. லாஸ்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற 2 சோல்ஜர்ஸுமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி மாறிடுறாங்க. இல்லையா? அவங்களுக்குள்ள அந்த ஃப்ளாகா இருக்கட்டும், பார்டரா இருக்கட்டும், எதுவுமே அவங்கள செப்பரேட் பண்ண போறதில்ல. இறந்து போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல டெட் பாடிஸ கொண்டு போறதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவங்க எடுத்துட்டு போகும்போதோ, 2 பேரையும் ஒரே மாதிரியான ஆம்புலன்ஸ்ல கூட அவங்க கூட்டிட்டு போலாம். ஒரே பெட்ல கூட அவங்க 2 பேரையும் படுக்க வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு டெட் பாடியா மாறுனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளாகோ, உங்களோட பார்டரோ, உங்களோட நேமோ எதுவுமே உங்கள செப்பரேட் பண்ண போறதில்ல. ஸோ நீங்க கிரியேட் பண்ண இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே டெம்பரரி தான். அது எதுவுமே பெர்மனன்ட்டா இருக்க போறதில்ல. நம்ம ஹியூமன், நம்மளுக்குள்ள ஹியூமனிட்டி இருக்கு, ஒரு மாரல் இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ வாரே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி சண்டையே போடாம இருக்கணுமா? அது எப்படி முடியும்? ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்க இருக்க தானே செய்றாங்க. நெறைய ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்கலாம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஆனா இவங்களோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்குன்னா, இவ்ளோ ஹாரிஃபிக்கா வேண்டாம். இவ்ளோ அக்ரெசிவா நீங்க ஃபைட் பண்ண வேண்டாம்னு தான் இவங்க கேட்டுக்கிறாங்க. அப்படி ஃபைட் பண்ணும்போதும் உங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பவுண்டரீஸ தாண்டாம ஃபைட் பண்ணுங்க. இவ்ளோ அக்ரெசிவா வேண்டாம்னு சொல்லி தான் இவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ வார் ஃபீல்ட்ல அவங்க பார்த்த ஒரு பிக்சர ரொம்பவே இமோஷனலா கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.